ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடியது ராகு. ராகுன்னு சொன்னா நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. இனி பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா வந்துருச்சா ராகு தசை, வேற லெவல் ஆயிருவப்பா, கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ராகு ஒரு பிரம்மாண்டமான கிரகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையும் தசை திருப்பி விட்டுருக்குன்னு சொல்லலாம். இனி சில பேர்த்துக்கு வாழ்க்கையை நடுத்தரவில் நிக்க வச்சிருக்கிறது ராகு தான். ஸோ இந்த ராகுங்கிறது மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கு. நீங்க பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல ராகு எங்கெல்லாம் உட்கார்ந்தா நல்லது, ஃபர்ஸ்ட் ராகு என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்குறாரு அதை பத்தி சொல்லுங்க. ராகு ஒவ்வொரு இடத்தில் ராகு இருக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் ஜாதகத்துல. இப்போ 1ஆம் இடம்ல இருந்து 12ஆம் இடம் வரைக்கும் இது ஒரு பக்கம் இருக்க, ராகுனா முதல்ல யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5 தலை நாகம். கேதுவும் ராகுவும் வெவ்வேறு நாகங்கள் அல்ல, ஒரே நாகம். தலையிலிருந்து இடுப்பு முதல் ராகு, தொப்புள் கொடி முதல் கால் வரை கேது. ஐயா அது ராகு கேதுவே பிரிச்சிருப்பாங்க. கரும்பாம்புனா ராகு, செம்பாம்புனா கேது சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் புராணத்து அடிப்படையில பாத்தீங்கன்னா, அசுரர்களுக்கு பார்க்கடல்ல அமிர்தத்தை கடையறதுக்கு மத்து, பெரிய கட்ட மத்து, அதுல இந்த ஆதிசேஷனை போட்டு சுருட்டுறாங்க. சுருட்டி ஆதிசேஷன் உதவி பண்றாரு அசுரர்களுக்கு. தேவர்கள் போய் மகாவிஷ்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி மகாவிஷ்ணு 2 அறுத்துடுறாரு. அது சாப விமோச்சனமாகி ராகுவாகவும் கேதுவாகவும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இடம்பெற்று அருள் பாலிக்கின்றது. ராகுவனுடைய குணாதிசயம் எப்படி அப்படின்னா, ராகு இட் இஸ் a planet of magnification, manifestation and manipulation. 3M சொல்றோம். கேது அப்படியே கான்ட்ராக்ஷன், 3C சொல்றோம். சோ ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய குணாதிசயம் இப்ப நீங்க பொதுமக்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் இருக்காரு சாதாரண விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சராசரி லேபர் ஒர்க் பண்றாரு, தினசரி கூலியா இருக்காரு, ஒரு தினத்துக்கு ஒரு 250 ரூபா 500 ரூபாய் சம்பாதிக்கிறார். அவருக்கு 300 கோடி சொத்து வரும்னா சாத்தியம் இருக்கா? லாஜிக்கலா வாய்ப்பு இல்லை. ராகு நினைச்சா 1000 கோடி கூட கொடுப்பார். வேற எந்த கிரகமும் அதை செய்யவே முடியாது. எல்ஐசி வாசல்ல படுத்திருந்த ஒருத்தர் சந்தேக கேஸ்ல எல்ஐசியில அந்த ஸ்டேஷன் அண்ணா சாலை ஸ்டேஷன்ல அவரை நைட்டு கூட்டும் போய் ஃபுல்லா உட்கார வச்சிருந்தாங்க. அவர் தான் சிவாஜிராவ் கைக்வாட். இன்னைக்கு ரஜினிகாந்த். அந்த சிவாஜிராவ் கைக்வாட் நடிப்பு திறமை இருக்கா? பெருசா ஒண்ணும்லாம் இல்ல. உடல்ல கமலஹாசனை விட அழகாகுது ஒன்னும் இல்ல, கருப்பா சாதாரணமா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு. கமலஹாசன் மாதிரி ஒரு அழகு, கலை திறன், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல இன்னொரு ஹீரோ முளைக்கிறார். ரத்தமும் சதையுமா, கருப்பா, நம்ம ஆர்வத்தை நிக்கிறாண்டாங்கன்னு ஒரு கருப்பு வைரம், பிளாக் டைமண்ட், கோயினூர் டைமண்ட் மாதிரி வராது. இன்னைக்கு 50 ஆண்டு காலம் ஆச்சு. இவரை நோக்கி 500 கோடி வியாபாரம் இருக்கு, கமலஹாசனுக்கு இல்லை. அதனால கமலஹாசன் கம்மி, இவர் ஜாஸ்தின்னு நான் சொல்ல வரல. சக்தி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சக்தி. இவர் சிவாஜிராவ் கைக்வாட்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ஆனது ராகு திசையில. இவர் ராகு திசை முடியும் போது முதலமைச்சர் சேர் இவர் வீட்டு வாசல்ல கூர்கா சேர் மாதிரி காத்துட்டு இருந்துச்சு. எங்க இருந்து ஸ்பேனரை தூக்கி பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு எங்கேயோ ஒரு கொருக்குப்பேட்டில் ராயப்பட்டா பக்கத்துல தங்கி இருந்தார் ஒரு ரூம்ல. அங்க இருந்த ராகு தசை அது முடியும் போது சீஃப் மினிஸ்டர், அந்த மாநிலத்தோடைய சீஃப் மினிஸ்டர் சேர் 234 சீட்டு வரலாறு படைச்சிருப்பார் இந்திய அரசியல்ல. அன்னைக்கு தேதியில நான் ஒரு யூத், எனக்கு தெரியும் அவருக்கு எவ்வளவு ஃபாலோயிங் இருந்தது. அவர் அன்னைக்கு மட்டும் வந்திருந்த அரசியல்ல வரேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, இன்னைக்கெல்லாம் அவரை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க சோசியல் மீடியாலாம். அன்னைக்கு அப்படி பேசவே முடியாது, வீட்டை கொளுத்திடுவான் 1 மணி நேரத்துல. அப்படி பண்ணது எதுனா ராகு, பிரம்மாண்ட ராகு, ராஜயோகம். ஒரு ஜாதகத்துல ராகு ஒருத்தருக்கு திசையை நடத்த போறார் அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த இடங்கள்ல முதல்ல ராகு இருக்காரான்னு பார்க்கணும். இந்த இடங்கள் இருந்தா யோக காரகன். யோக பலனை தான் செய்வாரா? கண்டிப்பா செய்வார், ராஜயோகத்தை தான் தருவார். சரி, இந்த இடத்துல இருக்கார் ராகு. நின்ற இடத்துல இருந்து
4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள்ல கிரகம் இருந்தால் அது இன்னும் பெரிய ராஜயோகம்ங்கிறான். பர்வத யோகம்ங்கிறான். அப்படின்னா என்ன? பர்வதம்னா மலை. மலைக்கு கீழே ஒருத்தன் குன்றுல அன்றாட கூலியா இருக்கக்கூடியவன் மலைக்கு மேல போய் அரண்மனையில உட்கார்ந்து ஆண்டானா எப்படின்னா அதைத்தான் ராகு செய்வார். குரு இருக்கிற இடத்துல இருந்து 4ல ராகு இருந்தா கெட்டு போயிடும் அந்த தசை அப்படின்னா அது மிக்க பொய். அது இன்னும் ட்ரிபிள் மடங்கு ராஜயோகம். ஆக மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகர ராகு யோக ராகு. உங்க லக்னத்திலிருந்து 3, 6, 11, 12ல இருக்கக்கூடிய ராகு யோக ராகு. அதே மாதிரி அந்த ராகு இருக்கிற இடத்துல இருந்து 4, 7, 10 இடங்கள்ல இருக்கக்கூடிய ராகு பர்வத யோகத்தை தரக்கூடிய ராகு. பர்வத யோகம்னா குடிசையில பிறந்த ஒருத்தர், அன்றாடம் பழைய சோறு சாப்பிட்ட ஒருத்தர் தன் பிற்பகுதி வாழ்க்கையில 1000 கோடி ஒரு 500 பேருக்கு வேலை கொடுத்து பெரிய அளவுல கோடீஸ்வரனா மாறக்கூடியதுதான் பர்வத யோகம். தன் வாழ்நாளில் அவர் அதை செய்வார். அதற்கு பிறகு குரு இருக்கிற இடத்துல இருந்து 4ல ராகு இருந்தார்னா இன்னும் ராஜயோகம். சும்மா பறக்க விடும் அவரை. எப்படி ரஜினிகாந்த் பறக்க விட்டது. ராகு தரப்புல எந்த ஒரு கிரகமும் தர முடியாது. பிரம்மாண்டம் ராகு. ₹1 வரணும், 100 கோடி கொடுப்பார். ₹1 ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100 கோடி. அதே சமயத்துல ராகு வேற என்னெல்லாம் செய்வார்? அப்சஷன், மனம் ஒரு விஷயத்தை பத்தியே சிந்திக்கக்கூடியது. தவறான உறவுகளை தூண்டி விடுவார். கள்ள தொடர்புகள், போதை வஸ்திரங்களுக்கு அடிமையாவது இதுவும் ராகு செய்வார். பணம் வந்துருச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? பார்ட்டி, ஸ்டாம்பு, போதை வஸ்துக்கள் இதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு அடுத்தது பெண்கள் சமாச்சாரமா போவாங்க. பணம் வந்தா சும்மா இருப்பாங்களா? அது அந்த மயக்கத்துக்கு போவாங்க. அடுத்தது ராகு தரக்கூடிய இன்னொரு மோசமான விஷயம், இல்லீகல் விஷயங்களை செய்ய வைப்பார். கள்ளக்கடத்தல், ஸ்மக்லிங், அது இது போன மாத்திரை கடத்துறது, இது மாதிரிலாம் பண்ண வைப்பார். இதெல்லாம் ராகுடைய காரகத்துவம். ஜெயில், சிறை தண்டனை ராகு. தற்கொலை ராகு. ஒருவரால் கொலை செய்யப்படுவது ராகு. இவருடைய சம்பந்தம் இல்லாம நடக்காது. அப்போ தன்னுடைய ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கிறார்? எனக்கு தெரிஞ்சு ராகு திசை நடந்த மனிதர்கள் நான் இப்ப ஜாதகம் பார்த்திருக்கேன். 600 கோடிக்கு அதிபதி 6 லட்சம் இல்லாம கஷ்டப்பட்டதை நான் கண்ணார பார்த்திருக்கேன். ஒரு பெண் தன்னுடைய ஜாதகத்தில் 8ஆம் இட ராகுவினால் அவர் சந்தித்த பாதிப்புகள், அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அப்ப ராகு உச்சகட்ட பாதிப்பையும் தர முடியும். மனசுல அந்த வேவரிங் மைண்ட் கொடுத்துருவார். அப்ப ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தா ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறீங்க? குறிப்பா கும்பத்துல ராகு இருந்து நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் அந்த ராகு திசை உங்களை காலி பண்ணிடும். கும்ப ராகு திசை இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ். அந்த தசை முடிகிற வரைக்கும் விடுறதில்லை. கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் முடிஞ்சுட்டு தான் விடுறது. இந்த மாதிரி ராகு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் காளஹஸ்தி சென்று பூஜை செய்து வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை தரும். ராகு பகவான் விருச்சிகத்தில் இருக்கும் போது திசை நடத்தினாலும் ரொம்ப மோசமான பலன்களை சிந்திக்கிறார்கள். கைதாகி சம்பந்தமே குற்றமே பண்ணிருக்க மாட்டான். போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர் ஆகி உள்ள போயிடுவான். தண்டனையும் அனுபவிச்சிருவான். அப்புறமா சொல்லும் கோர்ட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம், ஐயோ பாவனி 25 வயசுல உள்ள போயாச்சு, 42ல வெளியே வந்துட்டாரு, ராகு தசை முடிஞ்சு போச்சு. கோர்ட்டு சொல்லும், ஐயோ பாவம், தவறாக சட்டம் இவரை தண்டித்து விட்டது, எங்களுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம். இதான் ராகு. ஆனா ஒரு சிலருக்கு படிப்பு கிடையாது, அறிவு இல்லை, அடிக்கும் ஜாக்பாட்டு. ஜாதகம் பாக்குறவங்க எதுக்காக பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லது நடந்துராதா? அதிசயம் நடக்கணும். அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு தேவையில்லை. திடீர்னு பொத்துக்கிட்ட 2000 கோடி வரணும். 2000 கோடி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். கம்மியா இருந்தா இந்த சாதா பதவியெல்லாம் எனக்கு பிடிக்காது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இல்லைன்னா பரவாயில்ல பிரதம மந்திரி. மக்களுடைய எதிர்பார்ப்பு தான். என்கிட்ட வரவங்க கேட்கிறாங்க,
சார் எனக்கு வந்து ஒரு எப்படியும் 1000 கோடி சம்பாதிக்கிற யோகமெல்லாம் இருக்கா? அப்போ வாழ்க்கைனா என்னன்னு புரிதல் இல்லாதனால கிரகங்கள் இன்னும் வெளுத்து வாங்குறாங்க. உங்களுக்கு கிரகங்கள் மறுபடி எதையோ கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க அதை கஷ்டமா எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க பாக்குறது வந்து அதை தொந்தரவாகவும் கஷ்டமாவும் ஆபத்தாகவும் பாக்குறீங்க. ஆனா கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாங்க. புரிஞ்சுக்கப்பா, வாழ்க்கையுடைய அர்த்தம் இது இல்ல. புரிஞ்சுக்கப்பா. ஒரு ஆட்டோக்காரர் 1000 ரூபாய் சம்பளத்துல 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு, 3 குழந்தை எகிரி தோல்ல குதிக்குது, 2 வீட்டுக்கு 500 கொடுத்துட்டு நிம்மதியா இளையராஜா பாட்டை போட்டு மத்தியானம் மரத்தடியில படுத்திருக்காரு. அவர் வாழ்றாரா? 3000 கோடி வச்சுட்டு ஈடி எப்போ வருவான், தாடி எப்போ வருவான், பீடி எப்போ வருவான்னு தெரியாம ஒரு மினிஸ்டர் வாழ்றாரு. அவர் வாழ்றாரா? அப்ப இத சொல்ல முயற்சி பண்ணுது கிரகங்கள். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒப்பிட்டு பாத்துக்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வீடு கட்டாங்கல்ல, நல்லா இருக்கு. ஆக பொது ஜனங்கள் தன்னையும் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயம். அதாவது ஒவ்வொருவருக்கும் இறைவன் வந்து தனித்துவமான பாதைகளையும் தனித்துவமான வாழ்க்கையும் கொடுத்திருக்காரு. ஆனா பெரும்பாலானவர்கள் அக்கா வீட்டுல நல்லா வாங்கிட்டாங்க, அண்ணா நல்லா இருக்காரு, தம்பி நல்லா இருக்காரு, நம்மளும் அதே மாதிரி வாங்கணும். இது வாழ்க்கை முறையே அல்ல, வாழ்க்கையுடைய புரிதலே அல்ல. ஒருத்தர் 25 வயசுல பெரிய சிஇஓ வராரு, 30 வயசுல கல்யாணம் பண்றாரு, 40 வயசுல பெரிய பங்களா வராரு, 45 வயசுல இறந்தே போயிடுது. ஒருத்தர் 68 வயசுல பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு, 88 வயசுல அமெரிக்காவுடைய டாப் 5 பில்லியனியர்ஸ்ல ஒருத்தரா இறந்து போறாரு, KFC ஓனர். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால நிர்மாணங்கள் இருக்கு. இதை மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால ராகு பகவான் வந்து தருவார் ராஜயோகம் அப்படின்னா அதை வந்து மிஞ்ச வந்து ஒரு கிரகம் வந்து இனிமேலும் இல்லை, இப்பவும் இல்லை. இப்போ நம்ம நேயர்கள் வந்து நிறைய பேருக்கு ராகுதிசை நடந்துட்டு இருக்கும். தப்பான ஒரு செயற்கைனாலே இல்ல தப்பான ஒரு பிளேஸ்மெண்ட்னால அவதிப்பட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரெமடியா நீங்க சொல்லக்கூடிய திருஸ்தலம் சொல்லுங்க. காளாஸ்தி திருஸ்தலம் மிக முக்கியமான ஒரு திருஸ்தலம். திருநாகேஸ்வரம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருஸ்தலம். அந்த திருஸ்தலத்துல ராகு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய பால் அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. அதிலையும் பங்கு பெறலாம். இது எதுவும் முடியலையா, குறைந்தபட்சம் ராகு இஸ் அன் ஹைபிரிட் பிளானட் வெர்ஷன் ஆஃப் சனி பகவான். அப்ப சனிக்கு எது பிடிக்கும்? தர்மம் பிடிக்கும். ராகுக்கு அது தர்மம் இன்னும் அதிகமா பிடிக்கும். நிறைய தர்மங்கள் பண்ணவும், தியானங்கள் பண்ணவும். தியானம் தர்மம் இது 2 தான் உங்களுடைய மிகப்பெரிய கோட்பாடா இருக்கணும். இது 2ஐயும் நீங்க பண்ண உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லும் போது ஜனங்க வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா புதுசா ஏதாவது வித்தியாசமா எடுக்கிறதுக்கு. இது சினிமா படம் இல்லை, இது வந்து ஆன்மீகம், இது ஜோதிடம். இதுல வந்து நம்ம எது உண்மையோ அதை சொல்லணும். போர் அடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கானது ஆன்மீகம் இல்லை. அதாவது மனதை லயித்து மனதை முழுமையாக சரணடைந்து செய்ய வேண்டிய பக்தி காரியங்கள் இதெல்லாம். அதனால நீங்க வந்து இறைவனை நினைத்து தியானம் செய்வதும் உங்க மாதிரி இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு தர்மங்கள் செய்வதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் ராகு தோஷத்திலிருந்து விலக்கு தரும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில சுவாரஸ்யமான கண்டென்ட் பத்தி பார்க்கலாம். நன்றிங்க. நன்றி.